அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து இப்போ மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. டோட்டலாக இது வரைக்கும் 200 ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. இது போன்ற வேலைவாய்ப்புகளை ஃப்ரீயாக தெரிஞ்சிக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டு tncdw.org. அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, காலிங் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் எஸ்ஆர்பி, டிஆர்பி, அப்புறம் பிஆர்பி. ஸோ இது போன்ற போஸ்டிங்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணால் அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, டிஎன்எஸ்ஆர்எல்எம் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் வில்லிகெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போ பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி அதாவது ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்ற போஸ்ட்டு, அப்புறம் டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அப்புறம் பிஆர்பி பிளாக் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2. ஒட்டுமொத்தமாக ஒரு 15 டிஸ்ட்ரிக்டில் இந்த வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் ஆஃப் பிஆர்ஐசிபிஓ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க 15 மோர் டிஸ்ட்ரிக்டில். நேம்லி அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், சிவகங்கை, தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ எஸ்ஆர்பி, டிஆர்பி, பிஆர்பி வேக்கன்சியில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் தான் இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் கீழே தான் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அப்புறம் பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வரும். ஓகே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேகன்சி அப்படிங்கிறது இதில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்கான ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சனுக்கு அப் டு 25,000 வரைக்கும் உங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க. ப்ரிஃபரபிளி எஸ்கேசி மெம்பர் அதாவது இந்த சுய உதவி இருக்குல்ல அதில் மெம்பர் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஏஜ் 30லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் போஸ்ட் டிகிரி கிராஜுவேட் இதில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அதாவது டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். அப் டு 18,000 வரைக்கும் பெர் மந்த் பேக்கேஜ் உங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட்டி டிகிரி இதில் முடிச்சிருக்கணும். 4 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சுய குழு ட்ரெயினராகவோ அல்லது என்ஜிஓ செக்டாரில் இதிலையாவது இருந்தாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் சிம்பிளாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 121 பேர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு 3 பேர் எடுப்பாங்க. ஸோ இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மாதம் 10,500 வரைக்கும் சம்பளம் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் தான் ப்ளஸ் மினிமம் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யூஜி டிகிரி இருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யூஜி என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளஸ் அந்த சோஷியல் சயின்ஸ் டீமில் நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி கீழே அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாவட்டத்தோட இந்த டிஎன்எஸ்ஆர்எல்எம்மோட அஃபிஷியல் அட்ரஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அப்ளை பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இதான் ப்ரொசீஜரு. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ரேரான படிப்புக்கு வந்திருக்கு. பட் மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் கீழே